ஹே ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் த்ரில்லர் கலந்த ஒரு மூவி. அதாவது இந்த மூவியை பத்தி சொல்லணும்னா, பொதுவா நம்ம எல்லாருக்கும் இந்த சம்மர் டைம்ஸ்ல ஜாலியா வெளியில போய் இந்த ஸ்ட்ரெஸ் பிரஷர் இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு நிம்மதியா இருக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமஸான பீச் ரெசார்ட்டை வந்து புக் பண்ணி அங்க போறாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் ஒரு சில ரேண்டம் ஃபேமிலிக்கு மட்டும் பிரைவேட் ஐலாண்டுக்கு இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாரு. அதை கேட்டுட்டு பிரைவேட் ஐலாண்ட் தானே, அப்பனா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போற இந்த ஃபேமிலி ஒரு கட்டத்துல காலத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நேரம். அப்படி அந்த நேரம் இவங்களை எப்படி புரட்டி போட்டுச்சு, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் தி ஓல்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரம் டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ காட்டுறாங்க. இதுதான் காப்பா ஃபேமிலி. இவங்க பேரு பிரிஸ்கா, அவரு பேரு வந்து காய். அப்புறம் பின்னாடி 2 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேருமே இவங்களோட பசங்க, ட்ரெண்ட் அப்புறம் மேடாக்ஸ். அவங்க பொண்ணு பாடுற பாட்டு வந்து பிரிஸ்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு என்ன ஆசைனா, இவ பெருசானா இவ வாய்ஸ் எப்படி இருக்கும் அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வருவாங்க. சோ இவங்க எல்லாருமே பார்க்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இவங்க எல்லாருமே எங்க போறாங்கன்னு பார்த்தா அனாமிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பப்ளிக் ரெசார்ட்க்கு தான் போறாங்க. சோ அந்த மாதிரி அந்த ரெசார்ட்க்கு போன உடனே வாசல்லையே அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் இவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றாரு. அவங்க உள்ள வந்த உடனே மேட்ரிட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பசங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. காய் கிட்ட பிஸ்கா சொல்றாங்க, உன்னால இதை நம்ப முடியுதா, நான் இந்த ரெசார்ட்டை ஆன்லைன்ல கண்டுபிடிச்சேன்னு, எவ்வளவு அருமையா இருக்கு. சோ அந்த இடத்துல ஒரு சில கேலண்டர்ஸுமே இருக்கும். அதுல இன்னைக்கு வந்து 9ஆவது தேதி. எங்க இந்த பசங்க அங்க இருக்கிற ஜூசஸ் எல்லாம் பார்த்த உடனே வேக வேகமா போய் அதெல்லாம் எடுத்து குடிக்க போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வருவான். அவன் வந்து வெனிலாவையும் ஸ்ட்ராபெரியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த பையன் பேரு வந்து எட்லிப். சோ ரெண்டோ எட்லிப்பும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இவங்க வந்து தொடருவாங்க. ஆக்சுவலி இந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து எட்லிப்போட அங்கிள். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க வந்து அவங்களோட ரூம்ஸ்க்கு வந்து போறாங்க. சோ குழந்தைங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும். இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடுறத பார்த்துட்டு பிரிஸ்காக்கும் லைட்டா சந்தோஷம் வருது. ஆனா இவங்க இங்க வந்ததுக்கான ரீசனே வேற. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே எங்க போறாங்கன்னா பீச்சுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம மேடாக்ஸ் அவ ஏஜ்ல இருக்கிற பசங்க எல்லாம் விளையாண்டு இருக்கும் போது அவ மட்டும் தனியா நின்று அதை பார்த்துட்டு இருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம எட்லிப்போ ட்ரெண்டும் எல்லாருக்கிட்டையும் போய் ஹாய் உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை போய் மீட் பண்ணும்போது அதுல ஒருத்தர் பேரு வந்து மிச்சல். அவர் வந்து ஒரு காப்பா இருப்பாரு. சோ அவர் பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இவருமே வருவாரு. நம்ம ட்ரெண்ட்க்கும் எட்லிப்புக்கும் ஒரு சின்ன ஒத்துமை இருக்கும். இந்த எட்லிப் இருக்கான் இல்லையா, அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ரெசார்ட் தான். அவங்க அங்கிள் வந்து இவனை வேற யாரு கூடயுமே விளையாட விட மாட்டாரு. அதனாலே இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு சர்க்கிளே இருக்காது. ஏன் சுத்தமாவே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால ட்ரெண்ட் என்ன சொல்லுவானா, எங்க பாரு உன்னோட நம்பரை நான் வாங்கிக்கிறேன், நம்ம எப்பவுமே ஃபேஸ் கால்ல இருப்போம், நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நீ என் வீட்டுக்கு வா, நம்ம ஒரே காலேஜ்ல படிப்போம், ஒரே இடத்துல வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி இங்க வந்து நம்ம காயும் பிரிஸ்காவும் பேசிக்கிறாங்க இல்லையா. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா இவங்களோட டிவோர்ஸை பத்தி தான் இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம பசங்களுக்கு தெரியவே தெரியாது. பசங்களோட ஒரு கடைசி வெக்கேஷன் அவங்க கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேட்டரை பத்தி பசங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்த டிவோர்ஸ்ல நம்ம காயை விட பிரிஸ்கா தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சோ இதனாலேயே இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இங்க வந்துமே இவங்க வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அந்த பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ட்ரெண்ட்க்கு எட்லிப் கொடுத்த ஒரு லெட்டர் வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். அதை வந்து எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். சோ அந்த லெட்டர்ல வந்து பார்த்தா அதுல வந்து எழுத்துக்களே இருக்காது, எல்லாமே நிறைய சிம்பிள்ஸா இருக்கும். இப்ப நம்ம ட்ரெண்ட் என்ன பண்ணுவானா, இதை எல்லாத்தையுமே டீகோட் பண்ணுவான். அப்படி டீகோட் பண்ணதுல அதுல அப்படி அவன் என்ன சொல்ல வரானா, நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஈட்டிங் கான்டெஸ்ட் இருக்கு, மறக்காம வந்துரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ஐலாண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பீச்சை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு கப்பல் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்களோ அந்த கடல்ல போற மாதிரி காட்டுறதோட அப்படியே கட் பண்ணி இங்க அந்த ரெசார்ட்டை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம கேப்பா ஃபேமிலியோட சேர்த்து இன்னொரு 2 ஃபேமிலியுமே காட்டுவாங்க. இப்ப இந்த சமயத்துல இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க கேப்பா ஃபேமிலி, இங்க ஒரு நேச்சர் பிரிசர்வ் சென்டர்ல ஒரு பிரைவேட் பீச் ஒன்னு இருக்கு. இதை வந்து மோஸ்ட்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சுத்தியும் நிறைய பாறைகள் வந்து இருக்கு. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு நேச்சுரல் அனாமலி. நான் இதை வந்து மோஸ்ட்லி யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.
அதுவும் குறிப்பிட்ட கெஸ்ட்டை தவிர உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு என்னால பண்ணி கொடுக்க முடியாதா என்ன? நீங்க மட்டும் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி உங்களை அங்க கூட்டிட்டு போக வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்களுக்கு வேற இது ஃப்ரீயா நடக்கிற மாதிரி இருக்கா. அதனாலே இவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அப்படி வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு பெண்மணிக்கு திடீர்னு வலிப்பு நோய் வந்து வந்துடும். அப்ப அங்க இருந்த ஒரு டாக்டர் அவங்களுக்கு உதவியுமே பண்ணுவாங்க. இப்ப அதுக்கப்புறமா இவங்களை வந்து ஒரு பிரைவேட் பீச்சுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ஒரு வேனுமே அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதுல கேப்பா ஃபேமிலியோட சேர்த்தி அந்த டாக்டர் வந்து உதவி பண்ண போயிருப்பாரு இல்லையா, அவங்க ஃபேமிலியுமே வருவாங்க. அந்த டாக்டரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே கூட வருவாங்க. கூட ஒரு நாயுமே இருக்கும். சோ இப்ப அவங்க அப்படி போகும்போது அந்த இடம் வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கேட்டை ஓபன் பண்ணி தான் இவங்க போறாங்க. அதுலயே போட்டிருக்கும் நேச்சர் பிரிசர்வ்னு. அது மட்டும் இல்லாம உள்ள அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கும். அந்த இடத்துக்கு அந்த டிரைவர் வந்து இறக்கி விட்ட உடனே எல்லா லக்கேஜஸையும் எடுத்து இவங்க தலையில வந்து கட்டி விட்டுருவான். அவங்க வந்து கேட்பாங்க, ஏன் இதை நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு அங்க வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து பேக் அடிக்கிறான். இல்ல இல்ல என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களை வந்து கொண்டு போய் விடுறதா என் வேலை, உங்க என்ஜாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். சோ அந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. சுத்தியும் நிறைய பாறைகள் வேற இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த பாறைக்கு நடுவுல தான் இவங்க வந்து போறாங்க. அந்த பாறைகள் எல்லாம் கடந்து ஒரு வழியா அந்த பிரைவேட் பீச்சுக்குமே வந்து சேர்றாங்க. அதை பாக்குறதுக்கே ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கு. சுத்தி முத்தி பாறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காடுகளுமே இருக்கு. சோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க இருக்கும்போது அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு கப்பல் இருந்திருப்பாங்களே, அதுல ஒருத்த மட்டும் அங்க இருப்பான். அவனை பார்த்த உடனே இவருக்கு வந்து லைட்டா சந்தேகமா இருக்கு. ஆனா பெருசா எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் பேர் வந்து சார்லஸ். அந்த சார்லஸ்க்கு ஒரு பொண்ணுமே இருக்கும். நீங்க பசங்க வந்து ஜாலியா பீச்ல வந்து விளையாண்டு இருப்பாங்க. காய் வந்து கேக்குறாரு, சரி பிரிஸ்கா நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆக்சுவலி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா ஒரு புக்கு, அந்த புக்குக்கும் இந்த கதைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. அது வந்து இந்த படத்தோட எண்டிங்ல வந்து நான் சொல்றேன். அந்த சமயத்துல தான் மேடாக்ஸ் அங்க இருக்கிறவரை வந்து பாப்பா. பார்த்த உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னா அவரு வந்து ஒரு ரேப்பர். ஆமா, அவர் பேரு மிட் சைசர் செடான். எங்க பாருங்க டாடி, அவர் யாருன்னு தெரியுதா, அவர் ஒரு பெரிய ரேப்பர். நான் அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வேண்டாம், இப்ப வேண்டாம், இதெல்லாம் காமன் தானே, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து டைவர்ட் பண்றாரு. பசங்க வந்து அங்க ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது அந்த ஓரங்கள் எல்லாம் நிறைய அந்த ஹோட்டல்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்து இங்க இருக்கும். அதாவது அந்த ஹோட்டல்ல இருந்து இங்க வந்தவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு போன பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வியர்டா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பசங்க ஜாலியா ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாண்டு இருக்கும் போது நம்ம ட்ரெண்ட் அவங்க கண்ணுல மாட்டாம ஒளிஞ்சுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வருது. அது வந்து அதோட கையை அவன் மேல போடும்போது இவனுக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. உடனே அவன் என்ன பண்றான்னா அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணோட டெட் பாடி. உடனே தண்ணியில இருந்து அவளை வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா ஒரு பெண்மணி கடலுக்குள்ள இறங்கும் போது அதே பெண்மணி தான் இந்த கடல்ல இறந்து கிடக்குறா. அண்ட் இத வந்து அந்த ரேப்பருமே பாக்குறான். ஏன்னா அந்த ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆச்சே. ஆனா இந்த சமயத்துல அவனோட மூக்குல இருந்து ரத்தம் வந்து கசியும். இப்ப இத பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது. ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, இவன் தான் இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே ரெசார்ட்க்கு கூப்பிட்டு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க யாரோட மொபைல்ஸ்லயுமே சிக்னலே இல்ல. இப்ப என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது காலையில ஒரு பெண்மணி வலிப்பு வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி வந்து இங்க வருது. சோ இவங்க வந்த உடனே அந்த ரெசார்ட் பீப்புள் அவங்களை வந்து இங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்களா. சரி சரி நம்ம இப்ப போய் அவங்க கிட்ட வந்து இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்காக? அவங்க இந்த இடத்த விட்டு எப்போ போயிட்டாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது அங்க அந்த டெட் பாடி இருக்கிறத அவங்க கிட்ட காட்டுறாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சமயத்துல தான் சார்லஸோட வைஃப் கிறிஸ்டல் அந்த இடத்துக்கு வந்து, எங்க பாருங்க சார்லஸ், உங்க அம்மா வந்து உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் வேகமா வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இவருமே என்ன பண்றாருன்னா போறாரு. இப்ப இந்த இடத்துல புதுசா வந்தாங்க இல்லையா ஒரு கப்பல், அதுல இவர் பேர் வந்து ஜெரின். இவர் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து சிக்னல் கிடைக்கலனா என்ன, கண்டிப்பா இந்த இடத்துக்கு வெளியில வந்து கிடைக்கும் இல்லையா, நான் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில போறேன், வெளியில போய் சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்து அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மலைகளுக்கு நடுவுல இவர் வந்து அப்படியே வெளியில போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்தை தாண்டின உடனே பயங்கரமான பிரஷர் இவரோட மண்டைக்கு அடிச்சு அந்த இடத்துல அவர் மயங்கி விழுகிறாரு. கண் முழிச்சு பார்த்தா இவர் அந்த பீச்ல வந்து படுத்து கிடக்குறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியல. ஆக்சுவலி இவர் வந்து அந்த இடத்த விட்டு போகும்போது பிளாக் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அங்க இருந்து எப்படி இங்க வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. இந்த சமயத்துல பிரிஸ்கா வந்து ஏதோ பயங்கரமான விஷயத்த பார்த்துட்டு வந்த மாதிரி சார்லஸ் கிட்ட வந்து, இங்க பாருங்க சார்லஸ், நீங்க ஒரு டாக்டர் தானே, கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க, என் பசங்க கிட்ட ஏதோ வியர்டா நான் பார்த்தேன், அவங்க கொஞ்சம் வியர்டா
பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சார்லஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு, கண்ணு தெரியலையா, அந்த குழந்தைங்களை பாருங்க, என் பொண்ணோட நல்லா தான் விளையாண்டு இருக்காங்க. அப்பதான் ட்ரெண்ட் வந்து ஒன்னு சொல்லுவான், அந்த மலைக்கு மேல பாத்தையா ஏதோ ஷைனிங்கா இல்ல, ஆமா அது என்னதான் இருக்கும் அப்படின்னு பசங்க வந்து பேசிக்கிறாங்க. இப்படி பசங்க பேசும்போது அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆன மாதிரி இருக்கும். சோ சார்லஸ் வந்து அப்படி பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது திரும்பவும் கிறிஸ்டல், இங்க வாங்க சார்லஸ், உங்க அம்மா மூச்சு விடுறதே நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றா. சோ அவரும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, சிபிஆர் எல்லாம் கொடுத்து பாக்குறாரு. ஆனா அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இப்ப அதே சமயம் இந்த இடத்துல நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த புதுசா வந்த கப்பல் கிட்ட உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே சொல்றாங்க, என் பேரு ஜெரின், நான் ஒரு நர்ஸா இருக்கேன், என் பேரு பெட்ரிஷியா, இவரோட வைஃப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அப்படியே இவங்க பேரு உங்க வயசு அப்படியே கேட்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த ஜெரின் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க வயசை பத்தி நீங்க சொல்லாதீங்க, நான் கெஸ் பண்றேன், நான் இதுல வந்து கொஞ்சம் நல்லாவே கெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு இருக்கும் கரெக்டா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல எனக்கு வயசு 6 அப்படின்னு ட்ரெண்ட் சொல்றான். அதே மாதிரி மேடாக்ஸ் வந்து 11 வயசு அப்படின்னு சொல்லும்போது இவங்களால இதை எப்படி எடுத்துக்கிறனே தெரியல, பசங்க ஏதோ விளையாடுறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிரிஸ்கா வந்து, என்னோட பசங்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா, உங்க பசங்க இங்கேயே தான் இருக்காங்க, நீங்க வந்து பசங்க எங்கன்னு கேக்குறீங்க. அப்பதான் பாக்குறாங்க, அதை பார்த்த உடனே பிரிஸ்காக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா ட்ரெண்டும் மேடாக்ஸும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்காங்க. அவன் வந்து அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறான், கிட்டத்தட்ட அவங்களோட பாதி ஹைட்டுக்கு மேல அவன் இருக்கான். அந்த சமயத்துலதான் காயமே வருவாரு. அவரு வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பசங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. சோ இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம ஆளுக்கு ஒரு டீமா பிரிஞ்சு இந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பா ஒருத்தங்களால போக முடியலன்னா இன்னொரு டீமால போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்களா வேகமா ஓடும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகி திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. எல்லாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படி இந்த இடத்துல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சார்லஸ்க்கு அந்த ரேப்பர் மேலதான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்கும். அந்த ஆளு என்ன பண்றான்னா, ஒரு கத்தி எடுத்து அந்த ரேப்பரோட முகத்திலேயே கோடு போட்டுருவான். எல்லாருமே வந்து எதுக்காக இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு அந்த கத்தியை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஜெரின் என்ன பண்றாருன்னா, அந்த ரேப்பர் கிட்ட உங்க முகத்தை நான் பார்க்கலாமா, என்னால முடிஞ்சா அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்துல இருக்கிற காயத்தை பார்க்கும்போது அப்பதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த வெட்டு பட்டுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து ரத்தமே இல்ல, அந்த காயம் வந்து ஃபுல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்துல இந்த சார்லஸ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா ஒரு நாய்க்குட்டி, அதுவுமே இறந்து போயிருக்கும். இப்போ இந்த சமயத்துல இன்னொரு பிரச்சனை வேற வரும். என்னன்னு பார்த்தா நம்ம பிரிஸ்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வயித்துல ஒரு பெரிய கட்டி இருக்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. இது என்னது அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருக்கும் போது அப்பதான் காய் சொல்றாரு, இவளுக்கு வந்து டியூமர் இருக்கு அவ வயித்துல, அதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல இப்ப இவங்களுக்கு வந்து வேற வழியே இல்ல, அதை எப்படியாவது அறுத்து வெளியில எடுத்தே ஆகணும். அதனால சார்லஸ் என்ன பண்றாருன்னா, அந்த பிளேட வச்சு அவங்க வயித்துல வந்து ஒரு கோடு போடுவாரு. ஆனா அவர் போட்ட வேகத்திலேயே அந்த காயம் வந்து ஆறிடுச்சு. இத பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி வாயடிச்சு போயிருக்காங்க. இப்ப ஜெரின் என்ன சொல்றாருன்னா, சார்லஸ் அந்த இடத்துல வந்து கீரலை போட்ட உடனே நம்ம எல்லாரும் அவங்க கைகளை வச்சு அந்த ஹோலை கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அத வந்து திரும்பவும் ஹீல் ஆகாத மாதிரி டைட்டா இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு வழியா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த டியூமரை அப்படியே அவங்க வயிற்றுல இருந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து அடுத்த செகண்டே அந்த இடம் ஹீலும் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்திலே பிரிஸ்காக்கு முழிப்பு வந்துடும். அவங்களுக்கு முன்ன இருந்ததை விட உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த சமயத்துல இந்த ரேப்பர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனோட காதலி இறந்த இடத்த போய் பார்க்கும்போது அவளை வந்து ஒரு துணி போட்டு தான் மூடி இருப்பாங்க. அந்த துணியை எடுத்து வீசுவான் பாருங்க, அதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே கத்தி கூப்பாடு போட்டு எல்லாருமே இங்க வர சொல்லிடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த பணம் இருந்தது இல்லையா, அது இப்போ அழுகி போய் வெறும் எலும்பு கூடு தான் அந்த இடத்துல இருக்கு. அந்த ரேப்பர் சொல்றான், இப்ப வச்சு நம்புறீங்களா நான் இதை பண்ணலன்னு. அப்பதான் பிரிஸ்கா அந்த இடத்துக்கு வந்து அந்த பாடி அழுகி போயிருச்சு, நான் வந்து மியூசியம்ல தான் வேலை செய்யறேன், அங்க வந்து இந்த மாதிரி பழங்காலத்தோட டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும், அதோட ஏஜ் எல்லாத்தையுமே என்னால கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதை வச்சு அப்ராக்சிமேட்டா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாடி இறந்து 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அழுகி போயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, இது நடந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே இருக்கும், இந்த பாடிக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல, அப்படிங்க என்னதான் நடக்குது. அப்பதான் ஜெரின் சொல்றாரு, இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இது நேரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சோ அப்பதான் பிரிஸ்கா காய பார்க்கும்போது
பார்க்கும்போது அவங்களோட முகத்துல நிறைய சுருக்கங்கள் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட்டும் சார்லஸோட பொண்ணு கேராவும் ஒரு இடத்துல தனியா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயம் வெளியில இவங்க எல்லாருமே இந்த நேரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரிஸ்கா என்ன சொல்றாங்கன்னா, என் பசங்க 2 பேத்தோட ஏஜ் மாறினதை வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பீச்ல அரை மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் இந்த ரேப்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த பீச்ல 1 மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி பார்த்தா நம்மளோட ஏஜ், அப்படி பார்த்தா இந்த பீச்ல கிட்டத்தட்ட 50 வருஷத்தை நம்ம ஒரே நாள்ல ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. கிட்டத்தட்ட இவங்க எல்லாரோட லைஃப் டைமே இந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பசங்களை வந்து இவங்க மறந்துருப்பாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் ட்ரெண்ட்டும் கேராவையும் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த டென்ட் கிட்ட இருக்கிறத பார்த்த உடனே வேக வேகமா இவங்களும் போவாங்களா. சோ அவங்க 2 பேத்தையும் பார்க்க ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம கேரா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சோ இப்ப நேரம் ஆக ஆக அவளோட வயிறு வந்து பெருசாயிட்டே போகும். இத பார்த்த உடனே ஜெரின் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துலயே அவளுக்கு வந்து பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி இவங்க பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த 1-2 வினாடிகள்லயே அந்த குழந்தை வந்து பிறந்துரும். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. குழந்தை வெளியில வந்து அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து இறந்து போயிருச்சு. இத கேட்ட உடனே ட்ரெண்ட் பயங்கரமா கோவப்படுறான். இப்ப இந்த சமயத்துல இந்த சார்லஸ் இருக்காரு இல்லையா, ஆக்சுவலி இவர் வந்து ஒரு டாக்டர். இவருக்கு இந்த டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறனால பயங்கரமா ப்ரெஷர் இருக்கும். அதனாலே தினமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி முத்தி போய் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு எல்லாரும் ஒரு இடத்துல அமைதியா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கும் போது திடீர்னு பிரிட்டிஷியா வந்து பயங்கரமா அலறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த சார்லஸ் இருக்காப்ல இல்லையா, கத்தி எடுத்து அந்த ரேப்பரை சரம் மாதிரியே குத்தி கொலை பண்றான். லிட்டரலி அவங்க எல்லாருமே அங்க போய் பார்க்கும்போது அந்த ரேப்பர் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப இவர் இறந்து போனதை விட அந்த ஆள் கிட்ட இருந்து கத்தியை வாங்கணும், அதுதான் பெரிய விஷயம். அதனாலேயே இவங்க எப்படி எல்லாமோ சமாதானப்படுத்தி அந்த ஆள் கிட்ட இருந்து கத்தியை வந்து வாங்கிடுறாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் பயம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சாகணும் இல்லையா. அதுக்காக ஜெரின் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கடல்ல வந்து இறங்குறேன், இங்கிருந்து நீந்தி போய் அந்த பக்கம் ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கடல்ல வந்து நீந்தி போறாரு. இப்ப அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு வராங்க. அந்த சமயத்துல காய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப நேரமா ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வித நோய் வந்து இருக்கு. சரி இப்ப நீ சொல்லு, எப்படி உனக்கு இந்த பிளேஸ் வந்து தெரிய வந்தது? எனக்கு வந்து நிறைய இமெயில்ஸ் வந்தது, அதனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு போலான்னு நான் டிசைட் பண்ணேன். அப்பதான் காய் சொல்றாரு, அவங்களுக்கு நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவங்கள நம்மள சூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பாஸ்போர்ட்ஸும் இருக்கு, அவங்க வேணும்னே தான் ஒரு ஸ்பெஷல் காரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு பிளேனும் அவங்க புக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அவங்களால நம்ம வீட்டை விட்டு வெளியிலேயே வராத மாதிரி அவங்க வந்து ரெக்கார்ட் எழுதிடுவாங்க. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த மலைக்கு மேல யாரோ இவங்கள வேவு பாக்குற மாதிரி தெரியுது. இப்ப அதுக்கப்புறமா மேடாக்ஸ் என்ன பண்றான்னா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து அவ ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. அதனால கொஞ்ச நேரம் பீச்ல குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க நல்லா கொஞ்ச நேரம் குளிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா திடீர்னு ஒரு டெட் பாடி வந்து அவன் மேல விழுகும். அதை பார்த்த உடனே பயந்து போயிடுறா. அலறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில வரா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஜெரினோட டெட் பாடி. சோ பெட்ரிஷியா அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இப்ப இது ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த இடத்துல கேரா என்ன பண்றான்னா, நாம இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சிடுறா. சோ இந்த இடத்துல எல்லாருமே வந்துருவாங்க. காய் சொல்றாரு, இங்க பாரு கேரா, வேணாம், முதல்ல கீழே இறங்க அப்படின்னு சொல்லும் போது அவ கேக்குற மாதிரியே தெரியல. அவ என்ன பண்றான்னா வேக வேகமா மேல ஏறிடுறா. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த இடத்திலேயே அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. அந்த மலை மேல இருந்து அவ பொத்துன்னு கீழே விழுங்கும் போது அப்படியே கட் பண்றாங்க. அவளோட இழப்ப ட்ரெண்டால ஜீரணிக்கவே முடியல. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க இங்க இருந்து தப்பிக்கவும் செய்யணும், அதே சமயம் இங்க இருக்கிறவங்க இனி யாருமே இறந்தும் போக கூடாது. அப்படி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது பெட்ரிஷியா வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், எனக்குன்னு இருக்கிறது என்னோட சிஸ்டர், அதுக்கப்புறம் ஜெரின். இப்போ ஜெரின் என் கூட கிடையாது, என் தங்கச்சிக்காக வச்சு நான் இங்க இருந்து தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து நீந்தி போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வலிப்பு வருது. அங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய்க்கு எப்படி வந்து இவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே பரிதாபமா அந்த இடத்துல அவங்க இறந்து போறாங்க. இப்ப அவ்வளவுதான், இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. எல்லாருமே ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம காய வந்து காட்டுறாங்க. அவரோட பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்குற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான், மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் கிறிஸ்டலை காட்டுவாங்க. அவங்க ஒரு மாதிரி முதுகெல்லாம் வளைஞ்சு கூன் விழுந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சிங்கிறது
முன்னாடியில இருந்தே இருக்கு. அது இன்னும் முத்தி போய் அவங்க எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆகி போயிருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கூன் விழுந்து நடந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து புதுசு புதுசா வர ஆரம்பிக்குது. எப்படி நம்ம காய்க்கு வந்து பார்வை வந்து மங்க ஆரம்பிக்குது, கிறிஸ்டலுக்கோ முதுகெலும்பு வீக் ஆகுது. இப்ப நம்ம பிரிஸ்காவை காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சைடுல இருக்கிற காது மட்டும் கேக்குது, இன்னொரு சைடுல இருக்கிற காது சுத்தமாவே கேட்கல. அண்ட் காயும் பிரிஸ்காவும் ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. இப்பதான் இவங்க வந்து ஒவ்வொன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே பேசிக்கிறாங்க. அப்ப காய் வந்து ஒன்னு சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ எதனால இந்த டிவோர்ஸ்க்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு. உன்னோட அந்த சாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவன் கூட ரொம்ப ரொமான்டிக்கா பேசியிருக்கான் இல்லையா. அவன் என்னதான் ரொம்ப நல்லவனா இருந்தா கூட உன்னை வந்து டிசர்வ் பண்றதுக்கு அவன் தகுதியானவனே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும் பிரிஸ்கா அப்படின்னு அவரு மனசை விட்டு பேசுறாரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பிரிஸ்கா படிச்சிட்டு இருந்த ஒரு புக்கு வந்து இவங்க கைக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இவங்க எதுக்காக அந்த புக்கை எடுத்திருப்பாங்கன்னா அதுல இருக்கிற பேப்பரை கிழிச்சு கொஞ்சம் நெருப்பு மூட்டி அந்த இடத்துல இவங்க கதகதப்பா இருந்துக்கலாம் தான் பார்ப்பாங்க. அண்ட் அவங்க அதை கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அதை வந்து ரீட் பண்ணுவாங்க. அப்படி ரீட் பண்ணும்போது தான் தெரிய வருது அந்த புக்ல போட்டிருக்கிறது இவங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன். இதை கேட்ட உடனே பசங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுலயும் ஒரு கதாபாத்திரம் அந்த பீச்ல இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதுக்கு அவங்க பயன்படுத்தினதோ மெட்டல் டியூப்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பீச்ல வந்துட்டு போனவங்க, காணாம போனவங்க, இவங்க எல்லாரோட பேரையும் அந்த புக்ல வந்து எழுதியிருக்காரு அந்த ஆர்த். சொல்ல போனா இங்க இருந்து தப்பிச்ச ஒருத்தர் தான் இந்த புக்கோட ஆர்த்தர். அந்த சமயத்துல தான் நம்ம ட்ரெண்ட் இருக்கா இல்லையா, மலைக்கு மேல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். இங்க பாரு மேடக்ஸ், அந்த பிரகாசமான வெளிச்சம் என்னன்னு தெரியுதா, அது வந்து ஒரு கேமரா. அவங்க நம்மள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவன் சொல்றான். இப்ப இந்த பக்கம் காயும் பிரிஸ்காவும் நெருப்பு மூடிட்டு அமைதியா அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம காய்க்கு சைட்ல இருந்து யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அதுவும் ஊர்ந்து ஆனா அவரோட பார்வை மங்கி போனனால அது யாருன்னு தெரியல. கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வந்து சார்லஸ்ன்னு. அவரை பார்க்கவே ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்து ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி நம்ம காய போட்டு சரம் மாதிரியா வெட்டுறாரு. பிரிஸ்கா இதை பார்த்த உடனே தடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்படுது. காய் என்ன சொல்றாருன்னா நீ போய் பசங்களை பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லு, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கா வந்து அனுப்பி விடுறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா பசங்களை போய் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காய காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. நம்ம பசங்க அப்படி ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க ஒரு பாறைக்கு நடுவுல வந்து வருவாங்க. அப்படி வரும்போதுதான் தெரியுது அந்த இடத்துல கிறிஸ்டல் ஒரு மாதிரி பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெண்ட் என்ன பண்றான்னா தீப்பெட்டியை பத்த வச்சு கொஞ்சம் வெளிச்சத்தை வர வைக்க ட்ரை பண்ணும்போது கிறிஸ்டல் பெரிய கல் எடுத்து இவங்களை கொல்லலான்னு வரா. ஆனா இவளோட எலும்புகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாதனால அவளோட எலும்பு அப்படியே உடையுது. ஆனாலும் அவ விடுற மாதிரி தெரியல. அந்த லைட் ஆஃப் பண்ணு, என் மூஞ்சி பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டே போறா. அந்த மாதிரி நம்ம பசங்க ஒரு சின்ன ஹோல் வழியா போகும்போது அவளுமே பின்னாடியே வருவா. ஆனா அவளால சரியா கைகளை வந்து நகர்த்தி அந்த இடத்துல ஊர்ந்து வர முடியல. இவளும் என்ன பண்றான்னா அந்த உடஞ்ச கைய வச்சு மென்மேலும் உள்ள வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது வேற ரொம்ப குறுகலான இடமாச்சா. அவ கைகள் அந்த இடத்துல மோதி ஒட்டு மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போகுது அவளோட கைகள். அவளோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் உடைஞ்சு போய் அந்த இடத்துலயே ரொம்ப கொடூரமா இறந்து போறா. எங்க நம்ம காயம் வந்து அந்த ஆளு கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பிரிஸ்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த ஆளோட கையிலேயே வெட்டிடுறாங்க. சோ அந்த கத்தி வந்து அந்த ஆளோட உடம்புல பட்ட உடனே அவனுக்கு என்னமோ மாதிரி ஆகுது. என்னன்னு பார்த்தா அப்பதான் பிரிஸ்கா சொல்றாங்க இத வந்து துரு பிடிச்ச கத்தி, இப்ப அது உன்னோட பிளட்ல கலந்து நீ வந்து இறந்து போயிருவ அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆளு அந்த இடத்துலயே துடிதுடிக்க இறந்து போறான். அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா பசங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இவ்வளவு நேரம் உயிரோட இருந்த அவங்க அப்பா அம்மா இப்ப அந்த இடத்துல வயசாகி இறந்து போயிடுறாங்க. சோ இத நம்ம பசங்களால ஜீரணிக்கவே முடியல. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம மேடாக்ஸ் அவளோட கைய பார்க்கும்போது கையில நிறைய சுருக்கங்கள் இருக்கு. அதே சமயம் நம்ம ட்ரெண்டையுமே காட்டுறாங்க, அவனுக்கும் நல்லா வயசாயிருச்சு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நம்ம உயிரோட இருக்க போறது வெறும் 13 மணி நேரம் தான். இதுக்கு மேல இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது ட்ரெண்ட் என்ன சொல்றான்னா நம்ம வேணும்னா சின்ன வயசுல மணல்ல கேஸ்டில் கட்டி விளையாண்டுருப்போமே அதை விளையாடுவோமா அப்படின்னு கேட்கும்போது இவளும் என்ன பண்றான்னா ரொம்ப சந்தோஷமா இதுக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமே மணல்ல வந்து கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஒரு பேச்சு அடிப்படும். ஆமா எட்லிப், நீ போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்தானே அதை நீ படிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் இன்னும் அதை டீகோடே பண்ணல அப்படின்னு ட்ரெண்ட் சொல்லுவான். அப்ப போய் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லும்போது உடனே இவன் என்ன பண்றான்னா அந்த லெட்டரை ஓபன் பண்ணி அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அதை டீகோட் பண்ணிட்டு அதை படிச்சு பார்த்த உடனே மேடாக்ஸ பார்த்து ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. அப்படி அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா எட்லிப்போட அங்கிளுக்கு கோரலை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி அதோ அங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கோரல். ட்ரெண்ட் என்ன சொல்றான்னா அந்த கோரல் நம்மள பாதுகாக்கலாம், கிட்டத்தட்ட அது ஒரு மெட்டல் டியூபா அது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலி இந்த இடத்துல எட்லிப் என்ன பண்ணிருக்கானா இவங்களுக்கு உதவி தான் பண்ணிருக்கான். இந்த லெட்டரை முன்னாடியே படிச்சிருக்கலாம்னு தோணும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணணும்னா உள் நீச்சல் அடிச்சு தான் போகணும். அந்த மாதிரி இவங்க வந்து உள்ள நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கும்
இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மேடாக்ஸோட ட்ரெஸ் வந்து மாட்டிக்கும். அத வந்து ட்ரெண்ட் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால முடியாது. அவங்களோட கண்ணுல நாம இங்க வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் நல்லாவே தெரியுது. இப்ப அதே சமயம் மலைக்கு மேல இவங்களை கொண்டு வந்து விட்டான் இல்லையா டிரைவர், அவனை வந்து காட்டுறாங்க. அவன் தான் இவங்க எல்லாருமே வேவு பார்த்துட்டு இருக்கான். சோ அவன் வந்து என்ன பண்றான்னா ட்ரையல் 73 அப்படிங்கிற ஒரு ஃபைலை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதாவது இப்ப இவங்க எல்லாருமே வந்தாங்க இல்லையா, இவங்க வந்து 73வது ட்ரையல், கிட்டத்தட்ட 73 தடவை இதை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபைல்ஸை நேரா இவங்களோட லேபுக்கு வந்து கொண்டு வரான். அந்த லேப்ல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ரெசார்ட் மேனேஜருமே அங்க வரான். சோ அவன் வந்து அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன சொல்றான்னா எல்லாரும் ட்ரையல் 73க்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு நக்கலா சொல்றான். சோ ஆக்சுவலி இவங்களோட வேலை என்னன்னு தெரியுமா, பொதுவா ஒரு டிசீஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகும். அப்படி பல வருஷங்கள் எடுக்கும்போது இவங்களால அந்த மெடிசன்ல இன்வெஸ்ட் பண்ண காசை ப்ராஃபிட்டா எடுக்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஐலாண்ட்ல ஒரு மர்மத்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இவங்களோட ஆராய்ச்சிக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது இவங்களே ரேண்டமா ஒரு சில ஃபேமிலிஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயா எல்லா சலுகைகளும் கொடுத்து இந்த ரெசார்ட்க்கு வர சொல்லி அவங்க கிட்ட இந்த பிரைவேட் பீச்சை பத்தி எடுத்து சொல்லி அவங்கள அங்க அனுப்பி இவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இவங்க தான் எந்த ஒரு மெடிசனுமே அவங்க மேல இன்ஜெக்ட் பண்ணலையே, அப்ப எப்படி இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க? இந்த ஃபேமிலி வந்து இந்த ரெசார்ட்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லி 2 கொடுப்பாங்க இல்லையா, அதுல தான் அந்த மெடிசன்ஸை வந்து இவங்க கலந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சூஸ் பண்ற ஃபேமிலிஸ்ல கண்டிப்பா ஒருத்தருக்காச்சும் ஏதாவது ஒரு நோய் வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஃபேமிலிஸை தான் இவங்க சூஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ரெசார்ட்டை வந்து காட்டுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம் இல்லையா, ஒரு போலீஸ் ஆபீசர், அவர்கிட்ட வந்து ஒருத்தன் ஒரு புக்கை வந்து கொடுக்குறான். அது வந்து வேற யாருமே இல்ல, நம்ம ட்ரெண்ட் தான். இப்ப அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அந்த ரெசார்ட்க்கு வருது. அந்த மேனேஜரும் அதே டயலாக சொல்லி அவங்கள வெல்கம் பண்றான். அந்த மேட்ரிட்னு ஒருத்தி இருந்திருப்பா இல்லையா, அவ என்ன பண்றான்னா அதே மாதிரி வெல்கம் ட்ரிங்கை வந்து எடுத்துட்டு வரும்போது அதை வந்து யாரோ தட்டி விடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லும் போது, இல்ல பரவாயில்ல நான் இன்னொரு செட்டை வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவாளா. அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எதுக்கு கொல்றதுக்கு தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இப்பதான் அந்த இடத்துக்கு வந்த நம்ம ட்ரெண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் என் பேரு ட்ரெண்ட் கேப்பா, அப்புறம் இது என்னோட சிஸ்டர் மேடக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த மேனேஜருக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப அதே சமயம் இந்த போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா நேம்ஸையும் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாரு. இப்ப அந்த லேப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில நடக்கிறத கேமரா மூலமா பாக்குறாங்க. இந்த சமயத்துல தான் எட்லிப்புமே அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து பார்க்கும்போது ட்ரெண்டும் மேடாக்ஸும் வளர்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்துல ட்ரெண்ட் என்ன பண்றான்னா எட்லிப் கொடுத்த அந்த லெட்டரை வந்து காட்டுறான். அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க இவங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருப்பாங்கன்னு. நம்ம மேடாக்ஸோட ட்ரெஸ் வந்து மாட்டிருக்கோம் இல்லையா, அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரெண்ட் அந்த இடத்துல இருந்து கழட்டி விட்டுட்டு வேக வேகமா இவங்க அந்த இடத்தை தாண்டி ஒரு வழியா கடற்கரையோட மேல் இடத்துக்கு வராங்க. இவ்வளவு நேரம் இவங்க இருந்த பீச்ல ஒரு மீன் கூட இருந்திருக்காது. ஆனா இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏகப்பட்ட மீன்கள் அவங்கள வந்து சூழ்ந்திருக்கு. இத பார்த்த உடனே நம்ம பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேத்தையுமே காப்பாத்தி ஹெலிகாப்டர் மூலமா அங்கிருந்து கூட்டிட்டு போவாரு. அப்ப போகும்போது ஒன்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்களோட ஆண்ட் உங்களுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நீங்க எப்படி ஒரு 50 வயசு ஆளை காட்டி இதுதான் உங்களோட 6 வயசு தங்கச்சியோட பையனை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அவன் கேட்பான். சோ லிட்டரலி அவங்களோட லைஃப் டைமோட பாதியை அவங்க இந்த பீச்ல வந்து இழந்திருக்காங்க. சோ இப்படி ஒரு பயங்கரமான எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. அண்ட் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.